திகழ வேண்டும். அதற்கு தான் இந்த ஒரு விழா நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. பிரியமானவர்களே, ஆண்டிற்கு ஒரு முறை இவர்களை பற்றி நினைத்தால் போதாது. வாழ்கின்ற வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இவர்களுக்காக இருப்பதும், இவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையை நமதாக முயற்சி செய்வதும் நமது தலையாய கடமையாக இருக்கின்றது. அன்று இருந்த கிறிஸ்தவர்கள் ஆலயத்திற்கு முதலிடம் கொடுத்தார்கள், இறை வாக்கிற்கு முதலிடம் கொடுத்தார்கள். இன்று இருப்பவர்கள் எப்படி இருக்கின்றோம், நாளை வரப்போகின்றவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அன்று இருந்தது போல் இன்று இருந்தோம் என்றால் நாம் விசுவாசத்தில் வளர்வோம், நமது வாழ்க்கை தரத்திலும் வளர்வோம். ஆனால் இன்று பொருளாதாரத்தில் வளர்கின்றோமே தவிர நமது இறை நம்பிக்கையிலும் மாண்பியத்திலும் மனித பண்பாட்டிலும் மனித நேயத்திலும் வளர்கின்றோமா என்றால் கிடையாது. ஆனால் அன்று அவர்கள் அதிகமாக படித்தவர்கள் கிடையாது, கூலி வேலைக்கு சென்றவர்கள், நிச்சயங்களை நேரத்துடன் ஒழித்தவர்கள். ஆனால் அவர்களின் இறை நம்பிக்கை இயேசு கிறிஸ்து சொன்னதை போல மனைவி சேர்க்கக்கூடிய நம்பிக்கையாக இருந்தது.